ஆனா உங்க யாருக்காவது கோவம் வந்தா என்ன பண்ணணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அழுக வந்தா என்ன பண்ணணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? வாழ்க்கையில தோல்வி வந்தா தோல்வியை எப்படி எதிர்கொள்ளணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அழுதோம் அப்படின்னா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? இப்ப அழக்கூடாது, அப்பா அழக்கூடாது, வீட்டுல ஆண் பிள்ளை அழக்கூடாது, குடும்ப தலைவர் அழக்கூடாது, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அழக்கூடாது. இல்ல அழுறோம் அப்படின்னா மூச் அப்படின்னு சொன்னா நம்ம அழுகையை நிறுத்திடணும் இல்லையா? இதுதான் பெரும்பாலும் நம்மளுக்கு அழுகுறது அப்படின்றது ஒரு நெகட்டிவான எமோஷன். இது வந்து கூடவே கூடாது. இப்ப கோவம் வந்தா என்ன பண்ணுவோம்? கோவம் வந்தா கையில என்ன இருக்கோ அதை தூக்கி எறிவோம். வீட்டுல டிவி ரிமோட் உடையும், டிவி உடையும், சம்டைம்ஸ் கதவு கூட உடையும். ரொம்ப கோவத்தின் வெளிப்பாட்டோட உச்சம் என்னமா இருக்கும்? வேகமா போய் ரூம் கதவை வேகமா நம்ம சாத்த போறோம். அதுதான் நம்ம கோவத்தின் வெளிப்பாடா இருக்கும். ஏன் இவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு எமோஷன்ஸ் பத்தின இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல? இந்த எமோஷன்ஸை எப்படி டீல் பண்ணணும் ஏன் நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலன்ற கேள்விதான் என் தேடலுக்கு முதல் படிக்கலா இருந்துச்சு. அப்போதான் நான் சைக்காலஜி மறுபடியும் படிக்கணும். என் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர்த்துக்காவது இந்த எமோஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையும் மென்டல் ஹெல்த் அப்படின்ற வார்த்தையும் பரிச்சயப்படுத்தணுன்றது என் வாழ்க்கையோட குறிக்கோளா நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன் சைக்காலஜியில. இன்னைய வரைக்கும் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் அரௌண்ட் 15,000 people to educate them about mental health. இப்போ இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற வார்த்தை வந்து பெரும்பாலும் நம்ம சொல்லும் போது என்ன மென்டல் ஹெல்த் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். லெட்ஸ் அஸ்யூம் உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. நீங்க போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சோகமா இருக்குப்பா, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வந்து என் வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது உங்க ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முதல் ஃப்ரெண்டு சொல்றாரு, மச்சான் உனக்கு ஒரு பிரேக்கப் தான் ஆச்சு, எனக்கு 5 பிரேக்கப் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து போக போக பழகிரும், ஒரு பிரேக்கப் பெருசா 5 பிரேக்கப் பெருசான்னு சொல்றாங்க. சரி இவன் தான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போறீங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணு, ஒரே வாரத்துல உனக்கு அடுத்த ஆள் செட் ஆயிரும். சரி இவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போறீங்க. மச்சான் லவ் பண்றதுலாம் ரொம்ப தப்பு, சாட்டுக்கு நீ சிங்கிளாரு, அம்மா அப்பா உனக்கு மாப்பிள்ள பார்ப்பாங்க இல்ல பொண்ணு பார்ப்பாங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ஃபுல்லா செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களா? கிடையவே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட போகும்போது we want them to listen to us. நம்ம அவங்களுக்கு அட்வைசஸோ சஜஷன்ஸோ சொல்யூஷன்ஸோ உன் ப்ராப்ளம் பெருசா ஏன் ப்ராப்ளம் பெருசா அப்படின்ற கம்பேரிசன் நம்ம எதிர்பார்க்கல. வாட் வி ரியலி வாண்ட், நம்ம வந்து என்ன நம்மளுக்கு உண்மையாலுமே வேணும்? நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை டீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது we need a safe space where someone would just listen to us. அதாவது நம்ம சொல்ற விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாம நான் ஜட்ஜ்மெண்ட்லா நம்ம என்ன சொல்றோன்றத கேட்கறதுக்கு நம்ம ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்றதுதான். ஏன் அப்படின்னா a problem well stated is a problem half solved அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசும்போது அதோட பாதி பாரம் நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த சேஃப் ஸ்பேஸ், இந்த நான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே கிடையாது. we need to be a safe space to everyone around us. என்னங்க நான் என்னதான் சேஃபா இருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் நான் சொல்றது வந்து ஜட்ஜ் பண்றாங்க, இல்ல 4 பேர்த்துக்கிட்ட சொல்றாங்க, எப்படினாலும் இந்த உலகம் மாறாது, இந்த உலகம் ஒரு பாலான உலகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாம். பட் ஆனா இந்த சொசைட்டின்றது யாருங்க? நீங்க, நான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க சித்தப்பா, அவங்க மாமா, இவங்களோட மாமா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே நம்ம சொசைட்டி. இப்ப நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரீங்க, நான் அந்த மாற்றம் கொண்டு வரேன், நம்ம ஒரு 10 பேர்த்த மாத்துறோம், அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர்த்த மாற்றுறோம் அப்படின்னா இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி 10 லட்சத்துல இருந்து 10,000 கோடி வரைக்கும் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள்கிட்ட யாராவது ஒரு எமோஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிசன் பண்ணுங்க. நீங்க உங்க எமோஷன்ஸ் பத்தி ரெகுலேட் பண்ணிக்கவும் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம அதை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் டீல் பண்ணுங்க. நான் ஏன் நெகட்டிவா டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை பத்தி யோசிப்பீங்க. பெரும்பாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் போடும்போது என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி, நோ நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வீட்டில் டிவின்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த டிவியில ஒரு ரிமோட்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரிமோட் வேலை செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழ்நாட்டில் ஏதாவது வேலை செய்யலைன்னா 2 தட்டு தட்டுவோம். அந்த ரிமோட்டை 2 தட்டு தட்டி இப்படி வச்சு அப்படி வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பேட்டரி இல்லை அப்படின்னா அது வேலை செய்யாது. இந்த துண்டு பேட்டரிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எண்ட் ஒரு நெகட்டிவ் எண்டுன்னு 2 விஷயம் இருக்கும். இந்த நெகட்டிவ் எண்ட் இருந்தாதான் அந்த பாசிட்டிவ் எண்ட் பேலன்ஸ்டா நம்மளுக்கு பவர் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் we need both positive and negative. இது ரெண்டுக்கும் நம்ம எப்போ பேலன்ஸ் பண்ணி இது ரெண்டையும் எப்போ நம்ம சமமாக்கி அது ஈக்குவலா நம்ம பார்க்குறோமோ அப்போதான் நம்மளால ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண முடியும்.